ஹலோ வீவாஸ், ரிஷபராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாக இனி வரப்போகின்ற அடுத்த 25 நாட்களில் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்கள் மட்டும் ஏன் முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க என்பது போன்ற சில குழப்பங்களானது இருக்கலாங்க. காரணம் என்னன்னா, இந்த கடைசி 25 நாட்கள்ல தான் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதன் விளைவாக தான் எதிர்பார்க்காத சில திருப்பங்களையுமே ஒவ்வொரு ராசியினருமே சந்திக்க போகிறார்கள். அதனால தான் இந்த 25 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்றோங்க. அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதற்கு ஏற்ப உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைப்பதோடு நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எனவே எந்தெந்த வகையில உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, அந்த நல்லதை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சுக்கிரனின் ஆசியால குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபிச்சமும் மகிழ்ச்சியும் பாத்தீங்கன்னா லட்சுமி கலாச்சமும் உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/1/2025 இருந்து வரப்போகின்ற 13/2/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட 25 நாட்களானது தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நேர காலத்தில் தான் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வகையிலையும் தொழில் ரீதியாகவும் உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் சில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. இது தாய் தகப்பன் ஆசி உதவிகள் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு இடங்க. வாழ்க்கை பாதையில முன்னோர்களுடைய வழிகாட்டுதல்கள் மூலமாக வெளிச்சமானது ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பல விஷயங்கள்ல முன்னோர்களுடைய சில விஷயங்களானது, அதாவது முன்னோர்கள் சொல்லக்கூடிய அறிவுறுத்தலின்படி நம்ம நடந்து கொள்கின்ற பட்சத்தில் பல நல்ல விஷயங்களானது நடப்பதற்கான வாய்ப்புகளானது சாத்தியமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. எப்போதுமே அனுபவ அறிவுக்கு என்று ஒரு தனி அங்கீகாரத்தை நம்ம நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுடைய அனுபவத்தை வைத்து சில விஷயங்கள் சொல்லும்போது அதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாகுங்க. பிறகு யோசிக்கும் போது நமக்கே பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை செயல்படுத்தும் போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையானது அமையலாங்க. சூரியன் 9ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இதனால மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி மனமானது தெளிவு பெறக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு இளைஞர்களுக்கு தைரியமானது அதிகரித்து எடுத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மொத்தமாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025 வருடம் முழுவதுமே ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாகவும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் முதலிடத்திலையும் இந்த ரிஷபராசி நேயர்கள் தான் இருக்கிறார்கள். மேலும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களுமே கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான முறையில் தான் கிரகங்களுடைய அமைப்பானது அமைஞ்சிருக்குங்க. சூரியனுடைய பார்வை கடகத்தில் இருப்பதால அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் ஒப்பந்தங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கடந்த சில நாட்களாகவே அரசாங்க ரீதியாக ஒரு சில வேலைகளானது எங்களுக்கு நடக்கணும், ஆனால் அதில் தொடர்ந்து ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்துட்டே இருக்கு, அந்த விஷயமானது நல்லபடியாக நடந்து முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு மீண்டும் அது தொடர்பான விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். தாராளமாக அரசாங்கத்தில் இருந்து கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான உதவிகள்
புள்ளிகளும் ஒப்பந்தங்களும் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகுங்க. அரசு துறை சார்ந்து பணியாற்றக்கூடிய அனைவருக்குமே எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. உடல் நலம் பாதிப்பால அவதிப்பட்டவர்களுடைய ஆரோக்கியமானது மேம்படக்கூடிய வகையிலையும் நிலைமையானது இப்போது இருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை நான் சந்தித்து கொண்டே இருக்கேன். அந்த ஆரோக்கிய ரீதியான பிரச்சனையுமே இன்னுமே எனக்கு முழுமையாக சரி வராம தான் இருந்துட்டு இருக்கு. எப்பயாவது ஒரு வாட்டி அது தொடர்பாக சில பிரச்சனைகளை நான் பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போது உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்டு இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுமே ஓரளவுக்கு தீர்வுக்கு வரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றமானது இருக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எனவே ரிஷபராசி நேயர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இனி இந்த ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இதன் மூலமாக நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். 9 மற்றும் 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் 10ஆம் இடத்துல வீற்றி இருக்கின்றார். இதனால தந்தை வழி சொத்து, தாய் வழி சொத்து உறவுகளின் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே வழக்கு தொடர்ந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு, இல்லைனா இரு வீட்டாருக்கும் இடையே மனஸ்தாபம் இருந்துட்டு இருக்கு, அதனால இந்த சொத்தை எங்களால் பிரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகராறுகளும் பிரச்சனைகளும் இனி சரியாகக்கூடிய வகையில் நிலைமை அமைஞ்சிருக்குங்க. தந்தை வழி இல்லைனா தாய் வழி உறவினர்களின் மூலமாக நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய வகையிலையும் நிலைமை அமைஞ்சிருக்கு. சூரியனும் சந்திரனும் அருகருகே அமர்ந்து இருப்பதால எதிலுமே யோசித்து திட்டமிட்டு முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும். அப்போதுதான் எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க முழுமையாக உணரலாம் அப்படின்னே சொல்லலாங்க. 11வது இடத்துல ராகு பகவான் வீற்றி இருக்காரு. வெளிநாட்டில் இருப்போருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ ரொம்ப நாட்களாகவே வீடு வாங்கணும் வாங்கலாமா, இப்போது அதற்கு நேரமானது சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த ரிஷபராசி நேயர்களுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிற்கு நிலம் வாங்கலாம், இல்லைனா அந்த இடத்துல வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம் போன்ற செயல்பாடுகளில் தாராளமாக ஈடுபடலாம். வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. அதே போல் உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு அதற்காக காத்து இருப்பவர்களுக்கும் தற்போது வேலை வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்தியானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா சாதகமான முறையில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல செய்தி தான் வரக்கூடும். ஆனால் அதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே பதற்றப்படுவது இது போன்ற செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா குறைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் என்பதால நீங்கள் மன சந்தோஷத்தோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கலாம். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியானது உண்டாக கொடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நீண்ட காலமாகவே செல்ல நினைத்த கோவில்கள், சொந்த பந்தங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது இப்போது கிடைச்சிருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அந்யோன்யமாக நடந்து கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்றாக இணைந்து பயணிப்பார்கள். பலருக்குமே திடீரென்று திருமண யோகமானது ஏற்பட்டு இருக்குங்க. குடும்ப உறவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாகக்கூடிய வகையிலையுமே பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. எனவே வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக சில நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. குரு மகரத்தை பார்ப்பதால சிவ கடாட்சம் அமைப்பானது உருவாக போகிறது. இதனால புதிய கடன்களை பெறுவது, ஏற்கனவே பெற்ற கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளுமே உள்ளது. தொழில் விருத்தியை அடைய கொடுங்க. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கண்ணு, காது, மூக்கு, தொண்டை தொடர்பாக அவ்வப்போது லேசான பிரச்சனைகள் வந்து செல்லும் என்பதால ஆரோக்கிய விஷயங்களில் ரிஷபராசி நேயர்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சனீஸ்வரன் 10ஆம் இடத்துல அமர்ந்து இருக்காரு. இதனால சிந்தனைகளானது அதிகரிக்கும். சிறு பிரச்சனைகள் கூட பெரிய அளவுக்கு யோசித்து கவலை கொள்வீர்கள். இருப்பினுமே அதை பற்றி பெரிதாக யோசிக்காமல் மற்றவற்றை
அவற்றில் கவனம் செலுத்த வேண்டுங்க. மேலும் மொத்தத்தில் இந்த தை மாதமானது உங்களுக்கு எல்லா வகையிலையுமே வெற்றியை தான் கொடுக்கும். இருப்பினுமே மனதில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கவலைகள், நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பித்து முருகனின் அருளாசியால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவும் நடக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.